அனைவருக்கும் வணக்கம். கதைகளின் உலகம் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்க பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னன்னு சொன்னா மனச்சோர்வு, டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். அது எப்படி எங்களோட ரிசெப்டோரை பாதிக்குது, அதை பற்றிய அறிவியல் பூர்வமான உண்மையை விளங்கிக் கொள்வதுதான் இன்றைய கதையின் சாராம்சம். முதல் கதையை நாங்கள் துவங்குறதுக்கு முன்னுக்கு நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, நமது மூளையே ஒரு மிகப்பெரிய சுறுசுறுப்பான நகரம் என்று. இந்த நகரத்தில் கோடிக்கணக்கான வீடுகள், அதாவது நியூரன்ஸ் இருக்கும். இந்த வீடுகளுக்கு இடையே தகவல்களை பரிமாற்றிக்கொள்ள தபால்காரர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தபால்காரர் தான் செரோட்டோனின், அதோட டோபாமின் என்ற ஒரு வேதிய பொருட்கள். இந்த ஹார்மோன் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உணர்றதுக்கு உதவி செய்கிற ஹார்மோன்கள். நாங்கள் எப்படித்தான் எது அடைஞ்சாலும், எது உங்களுக்கு கிடைச்சாலும், சில பேர் சொல்லினோம் இதுதான் இருந்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லையாண்டு. ஏனென்றா இந்த ஹார்மோன்கள் பாதிப்புகளால நடக்கிற விஷயம்தான் அதற்கு காரணம். அந்த ஒரு வேதிய பொருட்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்கள் கூடுதலா எக்ஸசைஸ்கள் உதவி செய்யும். இப்ப கதையின் அடுத்த பகுதிக்கு போவோம். ஒவ்வொரு வீட்டிலும் வாசலிலும் ஒரு பூட்டு இருக்கு என்று வச்சுக்கொள்ளுங்க. அதைத்தான் அறிவியல் ரீதியாக ரிசெப்டோர்கள் என்று சொல்லுவோம். தபால்காரன் கொண்டு வரும் சாவியை சந்தோஷம், அமைதி, மகிழ்ச்சி என்கின்ற செய்தியை அந்த பூட்டு போட்டால் மட்டுமே அந்த வீட்டுக்குள் நுழையக்கூடியதாக இருக்கும். கெனட்டிக் ரீதியாக சிலருக்கு பிறப்பிலேயே இந்த பூட்டுக்கள் சற்றே தேய்மானம் அடைந்திருக்கும் அல்லது தவறான வடிவில் இருக்கும். இதனால் தபால்காரன் சரியான சாவியை கொண்டு வந்தாலும் அந்த பூட்டு சரியாக திறக்க மாட்டுது. இதுதான் மரபணு ரீதியான மனச்சோர்வின் ஆரம்பம். அதாவது ஃபேமிலி ஒரு டிப்ரெஷன் என்று சொல்லி சொன்னா அது ஒரு கெனட்டிக்கான ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் டிப்ரெஷன் ஒரு ஆளுக்கு மட்டும் வர்ற விஷயம் உண்டு. அது கெனட்டிக்கா, அதாவது பரம்பரையா கடத்தப்படக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுது. அது அறிவியல் பூர்வமாகவும் ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம். அப்படி கடத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற. நமது மூளை நகரத்தில் திடீரென பெரிய ஒரு புயல் வருதுன்னு வையுங்கோ. அந்த புயல் வருது, அது நீண்ட காலமாக இருக்குது. அப்போது மூளையில் கோர்டிசோன் என்னும் ஹார்மோன் சுரக்குது. கோர்டிசோன் ஹார்மோன் என்னவென்று சொல்லி சொன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஒரு ஆபத்து வரைக்குள்ள அந்த ஹார்மோன் சுரக்க துவங்கும். அது சுரக்க என்று சொன்னா எங்களுக்கு டென்ஷன் கூடும், பிளட் பிரஷர் கூடும், எங்களே ஒரு அமைதியற்ற நிலைக்கு உருவாக்கும். இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க மூளை வீடுகள் என்ன செய்யும் தெரியுமா? வாசலில் இருக்கும் பூட்டை பூட்டி வச்சிருக்கும், அல்லட்டா கலட்டி உள்ளுக்குள்ள வச்சிருக்கும். அதுக்கு இடம் அளிக்காது. இதனால் என்ன நடக்கும் சொன்னால், இதைத்தான் அறிவியல் ரீதியா சொல்றன்னு சொன்னா டவுன் ரெகுலேஷன் என்று சொல்லுவோம். இதனால என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற செய்தி தவால்காரனால கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் பூட்டி உள்ளுக்க பூட்டி எடுத்து வச்சிருவோம். அதனால அதுக்குரிய வழி இல்ல உள்ளுக்குள்ள செய்தி வர்றதுக்கு. அதனால என்ன செய்யும், எங்கட மூளை என்ற நகரம் உணர்ச்சியலற்று சோர்ந்து ஒரு அதுதான் சொல்ற டிப்ரெஷனான நிலைக்கு உருவாகும். மூளை நகரத்தில் ஒரு விசித்திரமான இயந்திரம் உண்டு. அந்த ஒரு இயந்திரம் என்ன செய்யும்டா, ஒரு தபால்காரன் செய்தியை கொண்டு வருவதற்கு முன்னுக்கு வெக்யூம் கிளீனர் என்று தெரிந்தானே, அது மாதிரி அதுக்கு முன்னுக்கே எல்லாத்தையும் அழிச்சிடும். அதை அழிச்சா என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அவர் என்னதான் சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்தாலும் எங்களோட மூளைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னுக்கே அந்த செய்தி அழிந்து போகும். அதனால எங்களால உணர முடியாது அந்த சந்தோஷத்தை. அப்ப என்ன என்று சொல்லலாம்டா, அந்த பாவம் அந்த தபால்காரன் அந்த பூட்டை தொடுவதற்கு முன்பே இழுத்து அவரை தள்ளி விழுத்தி போட்டு, அவர்கிட்ட செய்தியையும் தள்ளி விழுத்தி போட்டு தான் அதிகாரத்துல உட்காரும். அதான் இந்த வெக்யூம் கிளீனருக்குரிய வேலை.
அடுத்தது என்னன்னு சொன்னா தொடர்ந்து கதவுகள் பூட்டப்பட்டு தானே இருக்குது. இப்ப இந்த செய்திகள் பரிமாற்றப்படுறது குறைஞ்சிருக்கு, சந்தோஷம் குறைஞ்சிருக்கு. நகரம் என்ற பூங்காவில் இருக்கிற பூக்கள் கொத்து கொத்தாக அழிய துவங்கும். ஏனென்று சொன்னால் மூளையிலே ஒரு ஹைப்போகேம்பஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது என்ன செய்யும்னா அதோட ஃபீலிங் எமோஷனலுக்கு பொறுப்பான ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எந்த பரிமாற்றமும் இருக்காது. ஒரு ஃபீலிங்கும் இல்லாட்டா அந்த டிபார்ட்மெண்ட் அழிஞ்சு போகும். அதாவது வாடிக்கையாளர் இல்லையே, அதனால அழிஞ்சு போகும். வீடுகள் என்ற நியூரன்ஸ் என்ன செய்யும்ன்றா சுருங்க துவங்கும். இதனால் மனச்சோர்வு தீவிரம் அடையும். இந்த மனச்சோர்விலையும் 3 வகையான மனச்சோர்வுகள் இருக்கு. ஒன்று ஒரு குறிப்பிட்ட காலத்து டெம்பரரியாக நடக்கிற ஒரு மனச்சோர்வு. பெரும்பாலானவர்களுக்கு அந்த ஒரு மனச்சோர்வு கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில எப்பாவதுக்கா வந்திருக்கும். ஒரு ஆள் இறந்தால், ஒரு மிகப்பெரிய துன்பம் ஒன்று நடந்தால், அல்லாட்டால் உங்களை யாரும் ஏமாத்திட்டு போயினால், அல்லாட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு நடந்து நீங்கள் எல்லாத்தையும் இழந்தால், வெள்ளப்பெருக்கு நடந்தால், அப்படியான இயற்கை இணக்கங்கள் நடந்தால், அப்படியான விஷயங்களுக்கு நடக்கிற டெம்பரரியான இழப்பான வர்ற மன அழுத்தம் இருக்குது. அது அல்லது உங்களோட வேலை சுமையால் வர்றது, அல்லட்டா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம், பிள்ளை பிறந்தா பிறகு வர்ற விஷயம் பெண்களுக்கு, அப்படியானதெல்லாம் ஒரு டெம்பரரியான டிப்ரெஷன். அது பெரும்பாலும் முதலாவது ஸ்டேட்லயே போகக்கூடியதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்கள் அதுக்குரிய முயற்சியில் எடுத்தால். 2வது என்னென்றா மிடில் ஆனது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டிப்ரெஷன். அதுக்கு நாங்கள் கண்டிப்பா மருத்துவரை அணுகியே ஆகணும். ஏன்னா 3வது நிலைக்கு போகாம நிப்பாட்டுறதுக்கும் எங்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் நாங்கள் அதை கண்டிப்பா அணுகியே ஆகணும். அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, கூடுதலா உங்களோட கையில் எல்லாம் நடுங்க துவங்கும், உங்களுக்கு பசி இருக்காது, கத்துவீங்க, கோவப்படுவீங்க, உங்களோட உடல் குறைய துவங்கும், உங்களுக்கு இடக்கிட காய்ச்சல்கள் வரலாம். அப்படியான சிம்டம் உங்களுக்கு திடீரென வருதுன்னு சொன்னா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த சிம்டம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இது இருக்கா மருத்துவரை அணுகி கேட்கறது ஒரு நல்ல விஷயம். 3வது டிப்ரெஷன் சொன்னா உங்களுக்கு வீட்டை விட்டு நீங்க வெளியில போக மாட்டீங்க. அதுன்னு சொன்னா நீங்க குளிக்க கூட உங்களுக்கு விருப்பம் இருக்காது, உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இருக்காது, உங்களோட ஒருவருடையும் கதைக்கு விருப்பம் இருக்காது. ஒரு ரூமுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த ரூமையே நீங்க பார்த்து வந்துருப்பீங்க. உங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருட்டறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் வெளியில என்னதான் நடந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஆர்வமே இருக்காது. உங்களுக்கு எப்பவுமே ஒரு தோட்டு இருக்கு, நான் இறந்தால் நல்லது, அல்லட்டா சூசைட் பண்ணினா நல்லது, அப்படியான ஒரு தோட்டு இருக்கும். அந்த அப்படியான இது கடைசி கட்டம்னு சொல்லலாம். அது கண்டிப்பா மெடிகேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். முதல் கட்டமாக மெடிகேஷன் இல்லாம நாங்க எடிகேஷனோ அல்லட்டா காக்னிட்டிவ் தெரப்பி சொல்லியோ நாங்க செய்யலாது. ஏனென்றா அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அதுக்கு கடந்துட்டுது. எஜுகேஷன் மூலமாக ஒன்றும் செய்யலாம், மெடிகேஷன் மூலமாக தான் அந்த ரிசெப்டோரை திருப்பி மீள புதுப்பிக்க முடியும். அது 3வது வகை. இப்ப நீங்க 3 வகையான டிப்ரெஷனையும் பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்தது என்ன ஒன்று சொல்லி சொன்னா, அந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கிற நேரத்துல நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ல மருத்துவர்கள் பரிசீலிப்பார்கள். இந்த கதையில வர்ற கட்டத்துக்கு நாங்க சொன்னா அந்த பூங்காவை திருப்பி நாங்க மீளமைக்கணும். அந்த பூங்காவை கொத்தா இருக்கிற பூக்கொத்துகளை திருப்பியும் அப்படியே கொத்தா பூக்கக்கூடிய மாதிரி மீளமைக்கணும். அது வாடாமல் அதை வடிவாக அமைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்டா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஓகே, அந்த மூளை என்ற நகரத்துல இப்ப பூங்கா வடிவா பூஞ்சோலியாக இருக்கணும். அதுக்கு உதவுறதான் முதலாவது ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன் சொல்லி சொன்னா ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ்கள் உதவும். அப்ப அந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் குடுக்கல அதுண்ட தாக்கம் அப்படி இருக்குமென்னா கிட்டத்தட்ட 2 கிழமையாவது
எடுக்கும். அந்த உங்களுக்கு உங்களோட உணர்ச்சிகளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு என்னன்னு சொன்னா அந்த ட்ரக்ஸ் உடனே ஒர்க் பண்ணாது. இப்ப நாங்கள் விடுகிற பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னா முதலே ஒரு நாள் 2 நாள் இப்ப பெண்டோல் மாதிரி ஒரு லேட்டா தலைவடிக்கு போட்ட மாதிரி இல்லாட்டா பிளட் ப்ரெஷர் குளிச்ச மாதிரி போட்ட உடனே உங்களுக்கு சிம்டம் குறைக்கலாது. அதுக்கு 2 கிழமையாவது குறைஞ்சது தேவை. அது உங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களை முழுமையாக குணப்படுத்துறது இல்ல, உங்களோட ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கொஞ்சம் மீட்டெடுக்கிறதுக்கு அந்த 2 கிழமைகள் தேவையான விஷயம்தான். இதன் மூலமாகத்தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மீள முடியும். அப்படி மீண்டு நாங்க வந்தாலும் இது திருப்பி வர்றது, இந்த டிப்ரெஷன் வர்றது திருப்பி வர்றதுக்கு காரணம் அதாவது எங்களால ஸ்டேபிளா நாங்கள் யோசிக்க இயலான்னு சொன்னாங்க மைண்டால, இல்லாட்டா நாங்கள் அதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னா எங்களோட உடம்பு பலவீனமாக இருக்கும் பட்சத்திலே அது திருப்பி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப நாங்களுக்கு வந்துடுதுன்னு சொன்னா, இப்ப ஒரு ஆளுக்கு சூசைட்ன்ற ஒரு யோசனை இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து மீட்டெடுத்தாலும் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல 3ஆம் தரம் சூசைட் அட்டன் பண்ணி போட்டு 3ஆம் தரம் இறந்துருப்பார் என்று சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னா அது திருப்பி வார விஷயம்தான். இப்ப 1ஆம் தரத்துக்கு வந்தோடனே நிப்பாட்டினாலும் அதுக்கு நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டையும் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டையும் நீங்க செய்யாம விட்டீங்கன்னு சொன்னா அது திருப்ப உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட உடம்பு இப்படி பாருங்க, உங்களோட உடம்புன்றது ஒரு பயங்கர சென்சிட்டிவான உடம்பாக மாறிடுது. அல்லாட்டா உங்களோட உடம்பே அப்படித்தான். இப்ப திருப்பி உங்களுக்கு அதாவது வெளியில இருந்து பாதிப்புகள் வருது. ஆனா அதை தாங்குறதுக்கு உங்களோட உடம்பு இயலாது. அப்ப உங்களோட உடம்பு யோசிக்கிறது ஒன்றுதான், அது என்னன்னா நெகட்டிவான தோட். எவ்வளவு நெகட்டிவான தோட் உங்களுக்கு பாஞ்சு கொண்டு இருக்குதோ உங்களோட உடம்புல அதுக்கேற்ற மாதிரி விளைவாக என்ன செய்யமாட்டா கோர்டிசோன் சுரக்கும். இந்த கோர்டிசோன் ஹார்மோன் சும்மா இருக்காது. கோர்டிசோன் ஹார்மோன் பிளட் பிரஷரை கூட்டி பல்ஸை கூட்டி உங்களுக்கு டென்ஷன் ஆக்கி உங்களை இன்னும் சோர்வடைய செய்யும். அதாவது நிரந்தர சோர்வுன்னு சொல்றது. நிரந்தர சோர்வுன்னு சொல்லி சொன்னா நீங்களே முடங்கி இருப்பீங்க. இவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலோ அல்லது இவ்வளவுதான் இதை பற்றி அறிவு இருந்தாலும் உங்களை இந்த ஹார்மோன்கள் ஒழுங்கா ஒர்க் பண்ணாட்டா நாங்களே எங்களை முடக்கி வச்சிருப்போம். இது இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி எங்களுக்கு ஒரு பிள்ளையான கருத்து எங்களோட சமூகத்துல இருக்கு. நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னா எல்லாரையும் மனநோயாளி என்ற ஒரு கட்டத்துக்கு ஒரு வகையான குரூப்புக்குள்ளேயே நாங்க போட்டுடுவோம் எல்லா வகையான சைக்காட்ரிக் பிரச்சனையையும். ஆனா ஒரு மனச்சோர்வு டிப்ரெஷன்ன்றது ஒரு அளவுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது 80% அதை ஹீல் பண்ணலாம். 100% இல்லாட்டாலும் 80% ஹீல் பண்ணலாம். இவங்களோட ஃபேமிலியிலே யாருக்காவது டிப்ரெஷன் இருந்துன்னு சொல்லி சொன்னா நீங்க யோசிக்கலாம், எனக்கும் இப்படி ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கெனட்டிக்கா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நாங்கள் ஆன்டி டிப்ரெசிவா பற்றி பார்த்தோம். ஆன்டி டிப்ரெசிவான்ட தொழில் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வேக்யூம் கிளீனர் பற்றி ஒரு ஞாபகம் இருக்கா நாங்க சொன்ன இந்த கதையில? அந்த வேக்யூம் கிளீனர் என்னன்னா தகவல் வரக்குந்திய அந்த தகவலை இழுத்து கொண்டு போடும், சந்தோஷத்தை இழுத்து கொண்டு போடும். இது என்ன செய்யணும்? ஆன்டி டிப்ரெசிவா போறோம், நான் இங்க நிக்கிறேன், நீ இழுக்கலாது. தவால்காரனுக்கு என்ன சொல்லுமாண்டா, நீ போய் பூட்டு பக்கத்து நீல், எவ்வளவு நேரம் முன்னால நிக்க முடியுமோ நீல் என்று சொல்லி ஆறுதலா அந்த சாவியல் துறக்க ட்ரை பண்ணும். அதனால எங்களோட உடம்பு அதை ஃபீல் பண்ணும். அல்லாட்ட என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அந்த வேக்யூம் கிளீனரை ஆஃப் பண்ணி விட்டுடும். அப்ப ஆஃப் பண்ணி விட்டா இந்த தபால்காரனால அந்த பூட்டு கிட்ட இலகுவாக வர முடியும். அடுத்த வகையான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்றோம்னா இன்க்ரீசிங் சென்சிபிலிட்டின்னு சொல்றது. அதாவது புதிய பூட்டை எப்படி உருவாக்குறோன்னு பார்ப்போம். சில மருந்துகள் இருக்கு, உடற்பயிற்சிகள் இருக்கு, பழக்க வழக்கங்கள் இருக்கு. என்ன செய்யணும்டா வீட்டு ஒரு உரிமையாளரை பயங்கர ஹாப்பியா வச்சிருக்கும். அதாவது நியூரன்ஸை உற்சாகப்படுத்தும். அதை உற்சாகப்படுத்தி தானே அதோட ப்ரொடக்ஷனை உருவாக்குறதுக்கு உற்சாகம் அளிக்கும். அதனால அந்த ப்ரொடக்ஷன் கூடும்.
அதால செரோட்டோனின் டோபாமின் அளவு கூடி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் இந்த வகையான மருந்துகள் எங்களுக்கு செய்கிற வேலை என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்த மூன்றாவது வகையான மருந்துகள் என்னென்றா அதான் முக்கியமான மருந்து. அது என்னென்றா நோய்ரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்ற விஷயத்தை அதை உருவாக்கணும். நாங்க பார்த்துதானே ஒரு வாடின பூங்கா, இந்த வாடின பூங்காவை இப்ப துளிர்விடும் பூங்காவா மாத்தணும். அது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். இதுக்கு டைமும் எடுக்கும். அதோட இதால என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஹைப்போ கேம்பஸ்ல உள்ள எமோஷனல் அதுகள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். அது மீட்டெடுக்கிற தொழில்ன்றது மிக சிரமமான தொழில். இதுக்கு என்ன செய்ய ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்ப மூளைக்கு ஒரு உரம் போடுற மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. அந்த வகையான புரதத்தை BDNF சொல்லுவோம். அந்த ஒரு உரத்தை போடுறதால அந்த திருப்பி இந்த ஹைப்போ கேம்பஸ் திருப்பி ஆக்டிவாக வச்சிருக்கிறது. இதன் பலன் என்னன்னு சொல்லி சொன்னா புதிய கிளைகள் உருவாகும், புதிய நியூரன்ஸ் உருவாகும், நோய்ரோபிளாஸ்டிசிட்டியை வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த கதை மூலம் என்ன ஒரு சாராம்சத்துக்கு நாங்கள் வர்றோம் என்று சொல்லி சொன்னா என்ன சாராம்சத்துக்கு வர்றோம்னு சொன்னா டிப்ரெஷன்ன்றது ஒரு மனநோய். சைக்காட்ரிக் பிரச்சனைக்குள்ள இந்த டிப்ரெஷன் இருக்கே தவிர எல்லாமே இவர் ஒரு மனநோயாளி என்று நாங்கள் பட்டம் கிட்டக்கூடாது. டிப்ரெஷன்ன்றது ட்ரீட்மெண்ட் இருக்கு. டிப்ரெஷன்ல இருந்து எங்களை பாதுகாக்க முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். அல்லாட்டா டிப்ரெஷன் வந்தாலும் அதுல இருந்து மீள்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப புது புது டெக்னாலஜி மூலமாக இன்னும் அதை மீட்டெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி அமையும் என்று சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்திலிருந்து 6 மாதம் வரையும் அமையலாம். சிலதுகள் என்னன்னா நீங்க திருப்பி கிளினிக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போகணும். திருப்பி டாக்டர்ஸ் பார்த்து சொல்லிவினோம் உங்களுக்கு அதுக்குரிய தாக்கம் கூடவா இருக்கோ குறைவா இருக்கோ, அந்த ட்ரக்ஸின் அளவை கூட்டுறது குறைக்கிறது அதெல்லாம் கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். அதை நாங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. அது நாங்களா குறைக்கிறது அல்லாட்டா நாங்களா ஒரு டேப்லெட் எடுக்காமறது அதெல்லாம் நாங்க செய்யலாது. என்னன்னு சொன்னா இது ஹார்மோனோட சம்பந்தப்பட்ட விஷயம். இது இந்த ட்ரக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா எங்களோட இயக்கத்துல எங்களோட முன்னேற்றத்துல பாதிப்பு ஏற்படும். நாங்க இப்ப தலைவலிக்கு எடுக்கிற மருந்து மாதிரி நாங்க இதை யோசிக்கலாம். இது அல்லாட்டா ஒருக்கா டயபிட்டிஸ் குளுசை நாங்க மறந்தா கூட பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா இப்படியான குளுசி எல்லாம் நாங்க மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒழுங்கான அட்டவணையோ போட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஒழுங்கா எடுக்கணும். அது முக்கியம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இது சிறுவர்கள்ல இருந்து பெரியாக்கள் வரையும் பாதிப்பு இருக்கு. ஒன்று சொல்லுவாங்க வயது போன ஆக்களுக்கு வயது வந்த ஆக்களுக்குரிய டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது 7வது தன்மையால வர்றது. ஆனா சிறுவர்களுக்கு வரைக்கும் ஹைப்பர் ஆக்டிவால வர்றது அல்லாட்டா மிகவும் அதாவது பாதிக்கப்பட்டதால வர்றது, ஃபேமிலி பேக்ரவுண்ட், சிறுவர்களுக்கு ஏழ்மை பாதிப்பு, வறுமை அதனால வர்ற டிப்ரெஷன்கள் என்று சொல்லி கொண்டு போகலாம். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு சொன்னா நாங்களே எங்களையும் எங்கள சூழ இருக்கிற ஆக்களையும் வடிவாவதானிக்கணும். யாரும் இப்படியான பிரச்சனையில நீ இருக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்கள் அவைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யாட்டாலும் ஆனா அவைய என்ன செய்யலாம்னு சொன்னா அவன் இந்த பாதிப்பை பத்தி கழிச்சு கொள்ளலாம் சொன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்குரிய வீடியோ தான். இந்த விழிப்புணர்வால என்ன ஒரு பலன் இருக்குமென்று சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆளை எங்களோட அதாவது காக்னிட்டிவ் தெரப்பின்றது நாங்க கலைக்கிற விஷயம் தான். இப்ப முன்னைய காலத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு கூடுதலா டிப்ரெஷன் வர்ற இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று இருக்கு. அதை அதிகாரபூர்வமாக அது சயின்டிபிக்கா அதை நிரூபிக்காவிட்டாலும் அம்மாவுக்கு டிப்ரெஷன் வர்ற இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அதை நான் திருப்பி ஸ்டடி பண்ணி பார்க்கல. அதுல போட்டிருந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா
நாங்கள் எங்களுடைய அம்மா மேல என்ன செய்வினோம், 3 மணித்தியாலத்துக்கிட்ட அடுப்படியில இருப்பினோம். அதாவது சமைக்கிற விஷயங்கள், அந்த சமையல், அதுக்கு பயன்படுத்துற வாசன திரவியங்கள், அதுக்கு பயன்படுத்துற அதோட அதோடய அவை கொஞ்சம் அமைதியாகத்தான் இப்ப சமைப்பினம். இப்ப சமைக்கல ஒரு அம்மா மாமா அனுப்பினோம், அல்லட்டா வேற யாரும் அனுப்பினோம். 10 பேர் நிக்க மாட்டோம் அந்த கிச்சனுக்குள்ள. அப்ப அவைக்குரிய அமைதியான ஒரு இடமாக அது பார்க்கப்படுது. அதோட அது ஒரு திறப்பியா பார்க்கப்படுது. அந்த ஒரு சமையல் என்றது இப்ப மேற்கத்திய நாடுகள்ல இப்ப அது இப்படி டிப்ரெஷனால பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது அவையே தங்களோட உணவுல தாங்களே வேண்டக்கூடாது, சமைக்கும். அதோட ஒரு கட்டளை மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த ஹோமில் இருப்பினம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹோமில் இருப்பினும் அவையே வந்து ஒரு ஆள் மேற்பார்வையாளர் வந்து பார்ப்பார். அவ தானே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டும். அதான் நாங்கள் எங்கட பழைய விஷயம், அதுவும் பழைய விஷயத்தை இழந்துட்டு புதிய விஷயத்துக்கு எல்லாம் மாறுறதால எல்லாமே நன்மையா அமையும் என்றதும் இல்லையன்றதும் நாங்க இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது அந்த காலத்துல இந்த காலத்திலையும் எப்பவுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க ஞாபகம் வச்சிருக்கணும். நாங்கள் உடற்பயிற்சி செய்யறதும் அதோட சேர்ந்த இன்ட்ராக்ஷன், அதாவது மனிதர்களுக்கு உள்ள இன்ட்ராக்ஷன். இல்லைன்னா நாங்கள் விதங்களோட கூட இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இன்ட்ராக்ஷன் என்ற ஒரு விஷயத்தை இருக்கும். தனிமை என்றதை எப்பவுமே தவிர்த்து கொள்றது நல்லது. இப்ப கூடுதலா சோசியல் மீடியா, அதில் ஆன்லைன் அப்படி வந்து மக்களுக்குரிய ஒரு மனிதனுக்கு உரிய தொடர்புன்றது எலக்ட்ரானிக் தொடர்பா தான் இருக்குது. அது எங்களோட நியூரன்ஸை பாதிக்கிற ஒரு விஷயம். எங்களோட நியூரன்ஸ்ல என்ன செய்யும்டா, ஒரு டொபாமின் என்றது என்னண்டா சுடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சர்ப்ரைஸா வரைக்கல. அப்ப திருப்பி இந்த வீடியோக்கள் அதுகள் இதுல பார்க்கல எங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா பார்க்க ஒரு டொபாமின் என்ற ஒரு சுரக்கும். அப்படி சுரக்க அது ஓவர்டோஸ் ஆகி அது ஒரு காலத்துல எங்களுக்கு அது சுரந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த ஃபீலிங் எங்களோட ஃபீலிங் என்றது குறைஞ்சு கொண்டே போகும். நாங்கள் 3 விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் கொண்டு போறதுக்கு உதவி செய்யற என்ன விஷயம் சொன்னா உடற்பயிற்சி. அதுவும் காலமே உடற்பயிற்சி செய்யறது நல்ல விஷயம். அடுத்த 2வது விஷயம் என்னன்னு சொன்னா இன்ட்ராக்ஷன். நாங்கள் ஒரு குரூப்பை உருவாக்கியோ அல்லாட்ட நாங்கள் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கியோ அவையோட இன்ட்ராக்ஷன் பண்றதுன்றது முக்கியமான விஷயம். மனம் திறந்து கதைக்கிறதுன்றது முக்கியமான விஷயம். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா எங்களே செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ற விஷயம். அதோட சேர்ந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்றதுல சமைக்கிறது, எங்களோட வேலையில நாங்களே பார்க்கறது, மற்றவைக்கு உதவி செய்யறது, அதுகளும் அடங்கும். இதன் மூலமாக எங்களோட சமுதாயத்தையும் எங்களையும் நாங்கள் அடுத்த நிலைமைக்கு உருவாக்கி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்கு இப்ப அதாவது உங்களோட ஓனாவே நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு இப்ப நிறைய ஆப்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு. அந்த செக்லிஸ்ட்ல நீங்க உங்களோட தகவலை கொடுத்தீங்கன்னா கடைசியா ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அப்ப அதுல பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த நிலைமையில நான் இருக்கிறனோ இல்லையோன்ட்டு. அப்படி எது உங்களுக்கு அப்படியான செக்லிஸ்ட் அப்படி எது தேவையா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த செக்லிஸ்ட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர்.